ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் லோக்கி. நேத்து நம்ம ஸ்டாட்டிக் பிளாக்ஸ் பத்தி பார்த்துருப்போம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் அண்ட் புரோகிராமிங் லாங்குவேஜ்ல ஜாவா எக்லிப்ஸ் என்விரான்மென்ட்ல நான் ஸ்டாட்டிக் பிளாக்ஸ் அப்படின்ற டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் பிளாக்ஸோட பேசிக்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருப்பேன். பட் ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்தர் நேத்து ஸ்டாட்டிக் பிளாக்ஸ் கொஞ்சம் டீட்டெயில் பார்த்த மாரி, இன்னைக்கு நான் ஸ்டாட்டிக் பிளாக்ஸ் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ வாங்க கைஸ் நம்ம ஆரம்பிக்கலாம். எப்பயும் போல நான் சொல்றது தான். ஒரு கிளாஸ் நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். கிளாஸ் என்னன்னா, பிளாக்ஸ்ன்ற பேக்கேஜுக்குள்ள நான் ஸ்டாட்டிக் பிளாக்ன்னு ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் ஸ்டாட்டிக் பிளாக் நான் ஸ்டாட்டிக் பிளாக்ன்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிட்டு எப்பயும் போல ஒரு மெயின் மெத்தட் நான் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். மெயின் மெத்தட் இருந்தால் தான் நம்மளுக்கு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு நான் ஸ்டாட்டிக் வேரியபிளான ஜேன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது. ஸோ 10 நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் ஜே 10ன்னு சொல்லி நான் இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். டிக்ளேர் பண்ணிட்டு. இன்னும் நம்ம பண்ணலாமே. நேத்து நம்ம ஸ்டாட்டிக் பண்ண மாரியே ஒரே ஃப்ளோவா போகும். ஜேன்னு சொல்லி நான் டிக்ளேர் மட்டும் பண்ணி வச்சுக்கிறேன். இங்க திரும்பி நம்மளால இனிஷியலைஸ் பண்ண முடியும்னா, கண்டிப்பா நம்மளால பண்ண முடியாது. மெத்தட் அவுட் சைட்ல நம்ம சிங்கிள் லைன் இனிஷியலைசேஷன் நம்மளால பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட்டு ஜேன்ற நான் ஸ்டாட்டிக் வேரியபிள நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அது 0ன்னு சொல்லிட்டு இருக்கும். மெத்தடுக்கு அவுட் சைட்ல நம்ம சிங்கிள் லைன் இனிஷியலைசேஷன் நம்மளால பண்ண முடியாது. ஸோ, அந்த ஸ்டாட்டிக்ல என்ன ஃப்ளோ போனோமோ, அதே போல நான் ஸ்டாட்டிக்லயும் ஒரே ஃப்ளோவா நம்ம போலாம் எக்ஸ்ப்ளனேஷன்ல. ஸோ, இங்க நான் மெத்தடுக்குள்ள நான் சிங்கிள் லைன் இனிஷியலைசேஷன் பண்ணிக்கிறேன் 10ன்னு சொல்லிட்டு. ஸோ, இதுதான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, சிங்கிள் லைன் இனிஷியலைசர் ஷியலைசர் ஓகேங்களா? இப்படி இருக்கும்போது, இப்போ என்னன்னா, வழக்கம் போல தான் கைஸ். ஏன் ஜேல எரர் காட்டுதுன்னு தெரியுங்களா? ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணல. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்ல ஃபர்ஸ்ட்டு. ஸோ, நம்ம என்ன பண்ண போறோம்னா, நியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட்ட நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். ஆப்ஜெக்ட்ட நானு கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ண பின்னாடி, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நான் ரெஃபரன்ஸ் குடுக்கணும்ல கைஸ். என்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் குடுத்துக்கிறேன். ரெஃபரன்ஸ் குடுத்துட்டு, அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் இந்த ஜேவோட பாயிண்ட் அவுட் பண்ணும்போது, எனக்கு நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் சிங்கிள் லைன் இனிஷியலைசேஷன் எனக்கு ஆயிடும். ஸோ, என்எஸ் டாட் ஜே அப்படின்னு சொல்லி கொண்டு வரும்போது, எனக்கு சிங்கிள் லைன் இனிஷியலைசேஷன் நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் ஆயிருச்சு. ஸோ, இத நான் பிரிண்ட் அவுட் பண்றேன். பிரிண்ட் அவுட் பண்ணும்போது எனக்கு நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ல 10 சிங்கிள் லைன் இனிஷியலைஸ் ஆனனால எனக்கு அது பிரிண்ட் அவுட் ஆகும். ஓகேங்களா? இங்க பாருங்களேன். ஜேன்னு டைரக்ட்டா குடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆகாது. நம்ம ரெஃபரன்ஸ் வேரியபிள வச்சு தான் பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த ஜேன்னு சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். எதனாலனா, ஆப்ஜெக்ட்டுக்குள்ள இருக்குது இந்த நான் ஸ்டாட்டிக் வேரியபிளும், அதோட டிக்ளரேஷனும், இனிஷியலைசேஷனும். ஸோ, நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ள போய் தான் நம்ம எக்ஸிகியூஷனே எடுக்கணும். ஸோ, நம்ம இப்படி பிரிண்ட் பண்ணும்போது ns.j இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு 10ன்னு சொல்லிட்டு எனக்கு அவுட்புட் கிடைச்சிரும். இதே தான் நம்ம ஸ்டாட்டிக் வைஸ் நம்ம பார்த்துருப்போம் நேத்து. இன்னைக்கு நான் ஸ்டாட்டிக் வைஸ் நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்றேன். ஸோ, இப்போ நம்ம எப்பயும் போல பிளாக்ஸுக்கு போயிடலாம். பிளாக்ஸுக்கு ப்ரீஃபிக்ஸ்டா ஒரு ஸ்டாட்டிக் அப்படின்ற மாரி எதுவும் இருக்காது. வெறுமாவே ஓப்பன் கர்லி பிரேஸ் க்ளோஸ் கர்லி பிரேஸ் நம்ம போடும்போது நம்மளுக்கு நான் ஸ்டாட்டிக் பிளாக் ஆயிடும். இங்க நான் j இஸ் ஈக்குவல் டூ 20 அப்படின்னு சொல்லி நான் குடுக்குறேன். இல்ல நம்ம 5 போவோமா? ஏன்னா நேத்து அதான் பண்ணோம். சரி ஓகே. 5ன்னே போடுறேன். ஸோ, சிங்கிள் லைன் இனிஷியலைசேஷன் எனக்கு 10ன்னு சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு 10ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடியே நான் ஒரு ஆப்ஜெக்ட்ட நானு ஓகே ஆல்ரெடி நம்ம ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணியாச்சுல கைஸ். ஸோ, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணனால நம்ம பிளாக்ஸ்லயே நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ, பிளாக்ஸ்லயே பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆனனால எனக்கு இதுவும் எனக்கு பிரிண்ட் ஆயிடும். பிரிண்ட் ஆகும்போது என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம் நம்ப. ஸோ, இப்போ நம்ம மெயினா இதெல்லாம் பண்றது என்னன்னா, நம்ப ப்ரோகிராமோட எக்ஸிகியூஷன் பார்க்கறது இல்லாம, அதோட ஃப்ளோ நம்ம பார்க்க போறோம். அந்த ஃப்ளோ எப்படி நம்மள கொண்டு போகுது அந்த கோடு, அப்படின்றது நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ, இப்போ நான் ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது, இப்போ நான் கீழயே நான் கமெண்ட் ப்ராம்ப்ட்ல உங்களுக்கு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். மெயின் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் லைன் என்ன கைஸ்? ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. என்ன ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம்?
என்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதுதான் ரெஃபரன்ஸ் வேரியபிள். ஓகேங்களா? ரெஃபரன்ஸ் வேரியபிள் நேம். ஸோ என்எஸ்ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருச்சு. என்எஸ்ன்னு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண உடனே நம்மளுக்கு எப்பயுமே என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட்டு கிளாஸ் வந்து லோட் ஆயிடும். நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இங்க வந்து நானு தலைகீழ சொல்றேன் பார்த்தீங்களா? என்ன தான் அடிக்கணும் ஃபர்ஸ்ட்டு கிளாஸ் வந்து லோட் ஆயிடும் எப்பயுமே. இட் ஷுட் பி ரெடி ஃபார் அன் எக்ஸிகியூஷன். ஓகேவா? ஸ்டாக்ல வந்து ஒரு ஆல்ரெடி அரேஞ்ச் ஆயிட்டு 4 விஷயங்க. சும்மா வளவளன்னு தான் போ தேவையில்ல. மெத்தடு, அதுக்கப்புறமா கிளாஸ் ஸ்டாட்டிக் பூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2த்துலயும் அரேஞ்ச்மென்ட் நடக்கும். ஸ்டாக்கு, ஹீப் ஏரியால வந்து எக்ஸிகியூஷன் ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு ஆன் த ஃப்ளோல ஆகும். இப்படி இருக்கும்போது, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கிளாஸ் வந்து லோட் ஆயிருச்சு. கிளாஸ் லோட் ஆனது ஸ்டாக் மூலியமா நமக்கு கிளாஸ் லோட் ஆயிட்ட பின்னாடி, ஆப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகுது. ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுறது என்ன நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம்? என்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் குடுத்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ, இப்படி கிரியேட் ஆனதுனால, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு எனக்கு பிளாக் தான் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ, பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. பிளாக் எக்ஸிக்யூட் ஆனது எப்படி ஆயிருக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஜே வந்து ஃபர்ஸ்ட்டு 0வா இருந்தது. அது வந்து 5 எனக்கு அப்டேட் ஆச்சு. ஸோ, அந்த 5 அப்டேட் ஆனது தான் வந்து எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ, 5 அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபர்ஸ்ட் அவுட்புட் பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன ஆயிருக்குன்னா, இப்போ வந்து ஜே வந்து 0வா இருந்தது. அப்புறம் 5 அப்டேட் ஆச்சு. அந்த 5 வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிடுறோம். அதாவது இங்க வந்து நம்ம பிரிண்ட் பண்ணல. ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போதே ஸ்டாட்டிக் பிளாக்ல நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மென்ட் குடுத்துருக்கனால நம்மளுக்கு 5 பிரிண்ட் ஆயிருச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா, சிங்கிள் லைன் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம்ல கைஸ். அந்த 10ன்னு சொல்லிட்டு. அது வந்து இதுக்கு அப்டேட் ஆகும். அப்டேட் ஆகும்போது நம்ம பிரிண்ட் பண்றனால மேனுவலா நம்ம பிரிண்ட் பண்றனால 10ன்னு சொல்லிட்டு அடுத்தது அவுட்புட் கிடைச்சிருக்கு. இங்க 2 விஷயம் நான் சொல்றேங்க. 2 விஷயம் இங்க நான் சொல்ல வரேன். நீங்க கேட்கலாம், "என்ன தான்டா சொல்ல வர நீ?" அப்படின்ட்டு. இங்க வந்து 2 விஷயம் சொல்ல வரேன். ஒரு விஷயம் வந்து என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆன உடனே ஸ்டாட்டிக் பிளாக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணி தனது அவுட்புட் வந்து குடுக்குது அப்படின்றது ஒரு ப்ராசஸ். அதுதான் ஜே வந்து 0வா இருந்தது. 5 அப்டேட் ஆகி எனக்கு 5 என்ற அவுட்புட் வந்தது. செகண்ட் ப்ராசஸ் என்னன்னா, நான் ஸ்டாட்டிக் வேரியபிள மேனுவலா நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி, நம்ம அப்டேட் பண்ணி, அத நம்ம பிரிண்ட் பண்ணும்போது என்ன எக்ஸிகியூஷன் நம்மளுக்கு கிடைக்குது? அது வந்து நம்ம ஜே வந்து 5ன்னு இருக்கிறது 10 அப்டேட் ஆகி ஃபைனலா எனக்கு 10ன்னு ஒரு அவுட்புட் வந்து இங்க கிடைச்சிருக்கும். ஓகே கைஸ். இந்த ப்ராசஸ் தான் வந்து நம்ம நேத்து ஸ்டாட்டிக் பிளாக்ஸ்ல பார்த்திருந்தோம். இன்னைக்கு வந்து நம்ம நான் ஸ்டாட்டிக் பிளாக்ஸ்ல அதோட டிஃபரன்ஸ தான் நம்ம பார்க்குறோம். 3 விஷயம் நம்ம பார்க்குறோம். என்னன்னா, புரோகிராமோட டெமான்ஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறமா ஒரு ஆப்ஜெக்ட்டோட கிரியேஷன், தென் ஃபைனல் அவுட்புட் எக்ஸிகியூஷன். இதுல வந்து நடுப்புற நம்ம என்ன பண்றோம்னா, அதோட ஃப்ளோ சீக்வென்ஸும் நம்ப தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஓகேவா கைஸ்? இதே போல இன்னொன்னு வந்து நம்ம பண்ணலாம். இதுலயே நம்மளுக்கு மெத்தட் எக்ஸிகியூஷன் எப்படி வரும்னு சொல்லி நான் இதுலயே உங்களுக்கு சொன்னேன்னா, இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பப்ளிக் வாய்ட் M1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். மெத்தட கிரியேட் பண்ணிட்டு, இங்க எப்பயும் போல J இஸ் ஈக்குவல் டூ சும்மா 500ன்னே குடுக்குறேன் நான். ஓகேவா? அத வந்து நான் பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் பண்றப்ப ஜேன்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ, இது பிரிண்ட் பண்றது எப்படி ஆகும்னா, இப்ப வந்து நானு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ள நான் மெத்தட கால் பண்ணி, அது ப்ராசஸ் ஆகி எக்ஸிக்யூட் ஆகணும். அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வரும்போது, ns டாட் M1 அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு ஃபைனலா எனக்கு 500ன்னு சொல்லி எனக்கு அவுட்புட் கிடைச்சிது. இதுல வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து ஸ்டாட்டிக், நான் ஸ்டாட்டிக் 2 விஷயம் இருக்கு. ஸ்டாட்டிக் நேத்து பார்த்தோம். இன்னைக்கு நான் ஸ்டாட்டிக் பார்த்துட்டுருக்கோம். நான் ஸ்டாட்டிக் பிளாக் மூலியமா எப்படி மல்டி லைன் இனிஷியலைஸ் ஆகி, எந்த லைன்ல அந்த கோட் வந்து எப்படி பிரிண்ட் ஆகுது? ஒரு ஆப்ஜெக்ட்ட வந்து நம்ம கிரியேட் பண்ண உடனே கிளாஸ் லோட் ஆகி, அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண பின்னாடி, அந்த ஸ்டாட்டிக் பிளாக்ல என்ன இருக்கோ, அந்த விஷயம் வந்து அப்படியே நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். நான் வந்து ஸ்டாட்டிக் பிளாக்ல ஜே பிரிண்ட் பண்ணியிருக்கனால, எனக்கு வந்து ஜே பிரிண்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா மேனுவலா நான் ஸ்டாட்டிக் வேரியபிள நானு அ இது ரெஃபரன்ஸ் வேரியபிளோட பாயிண்ட் அவுட் பண்ணி, நான் வந்து மேனுவலா அப்டேட் பண்றேன். அப்டேட் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு 10ன்னு சொல்லி கிடைச்சது. ஒரு பப்ளிக் வாய்ட் M1 அப்படின்ற ஒரு நான் ஸ்டாட்டிக் மெத்தட கொண்டு வந்து, நான் ஸ்டாட்டிக் மெத்தட்லயும் நான் வந்து ஒரு நான் ஸ்டாட்டிக் வேரியபிள நான் டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணும்போது,
எனக்கு அது பிரிண்ட் பண்ணனா, எனக்கு நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ல இருக்கக்கூடிய 500 வந்து எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? இந்த விஷயம் தான் வந்து உங்களுக்கு நான் சொல்ல வரேன். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டூட். ரொம்ப வளவளன்னு கொண்டு போயிருந்தா ரொம்ப சாரி கைஸ். ம். ஓகே. இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கலாம் கைஸ். இப்ப நான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ரெஃபரன்ஸ் வேரியபிளா குடுக்குறேன்ல. அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள இங்க நான் வந்து இப்படி இண்டிகேட் பண்ண முடியுமா? எப்படி நம்ம இப்ப எனக்கு என்னன்னா ஒரு டவுட்டு. கிளாஸ் வேரியபிள நம்ப அதாவது ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ தான் நம்ம கிளாஸ் வேரியபிள்னு சொல்லுவோம். கிளாஸ் நேம பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம வேரியபிள அப்டேட் பண்ண முடியுது. பட் ஆனா ஒரு விஷயம் இங்க பார்த்தீங்களா? நான் ஸ்டாட்டிக்கும் வந்து நம்ப ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் அதாவது ஒரு கிளாஸ்க்கு இன்னொரு நேம் குடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். அந்த குடுத்த நேம வச்சு நான் பாயிண்ட் அவுட் பண்ணும்போது எனக்கு இங்க வந்து எனக்கு எரர் காட்டுது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து நீங்க ஒரு மெயின் திங்கா பார்த்துக்கோங்க. அதான் நான் சும்மா போட்டு பார்த்தேன். என்ன வருதுன்ட்டு. இன்னொன்னு நீங்க பார்க்கலாம். இந்த வேரியபிள் வந்துட்டு என்னன்னா, லோக்கல் வேரியபிளா ஆக்ட் ஆகுது. இந்த M1 மெத்தட்ல. ஸோ, இது லோக்கல் வேரியபிளா ஆக்ட் ஆனாலும், எனக்கு வந்துட்டு நான் ஸ்டாட்டிக்கா தான் கருதப்படும். ஏன் சொல்லுங்க பார்ப்போம்? இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகி, அந்த ஆப்ஜெக்ட்ல M1 மெத்தட் வந்து ஸ்டாக்லேருந்து ஹீப் ஏரியாக்கு மூவ் ஆயிடும். ஸோ, மூவ் ஆயிட்டு ஹீப்ல தான் வந்துட்டு அதோட அரேஞ்ச்மென்ட் ஆகி எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ, மெயின்லி இட் வில் பி ஆஸ் நான் ஸ்டாட்டிக் தான். ஸோ ஃபைனலா நம்ம வந்து இன்னைக்கு நான் ஸ்டாட்டிக் பிளாக் பத்தி பார்த்திருப்போம். ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டூட். ஸோ மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் லோகி. பீஸ் அவுட் கைஸ்.